நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்று நடுவே இருந்த நாய் நீந்தியபடியே எதிர் திசை நோக்கி சென்றது. வைகை அணை நீர் திறப்பால் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வைகை ஆற்று கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியதை தொடர்ந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வீதம் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் ரங்கநாயக்கன்பட்டி, குன்னூர்வராயன் கோட்டை, செக்காப்பட்டி, நடக்கோட்டை, சித்தர்கள் நத்தம் உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் தற்போது வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாடிப்பட்டி பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியுள்ளதால் இன்று 19/12/2023 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படுகிறது. எனவே பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும், துணி துவைக்கவோ குளிக்கவோ ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும், ஆடு மாடுகளை ஆற்றின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. திருச்செந்தூரில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் குணமடைந்ததை தொடர்ந்து படகு மூலமாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் பகுதியில் பெய்த கனமழையால் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள சாலைகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூரிலிருந்து நாகர்கோவில் செல்லும் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்து குணமடைந்த நோயாளிகள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் படகு மூலமாக மீட்கப்பட்டு அவரவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.